ஸ்ரீஜா நாயர் அஃபிஷியல். இன்னைக்கு vlog என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட் ட்ரைவ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மூவி போக போகிறேன். ஸோ மூவி நைட் இன்னைக்கு. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஸோ நாங்கள் கார் வாங்கினதுலேருந்து இது வரைக்குமே வந்து நைட் ட்ரைவ் வந்து பிளான் பண்ணதே கிடையாது. ஸோ சடனாக ஒரு பிளான் பண்ணணும், சரி மூவி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருந்தது. சரி ஓகே மூவி போயிட்டு மைண்ட் டைவர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் படத்துக்காக நாங்கள் காரில் கிளம்பிட்டோம். ஆக்சுவலி அது என்னென்னா லாஸ்ட்டு ஷோ பிவிஆர் கிட்ட போயிருந்தோம். பிவிஆர் மீன்ஸ் நான் இருக்கிற பிளேஸ்லேருந்து ஒரு 45 மினிட்ஸ் இருக்கும். ஸோ சிவகார்த்திகேயன் படம் வந்து மதிராசி படத்துக்கு வந்து சரி போகலாம் அப்படின்னு ஒரு பிளானு. ஸோ அதனால் கிளம்பிட்டேன். ஆக்சுவலி நைட் வந்து நான் ரொம்ப ட்ரைவ் பண்ண மாட்டேன். சரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப லேட் நைட் வந்து நானே கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். மோஸ்ட்லி என்னோடய கார் என்னை தவிர வேறு யாரும் ஓட்ட மாட்டாங்க, நான் மட்டும்தான் ஓட்டுவேன். ஸோ அதனால் நான் யார்கிட்டேயும் அவ்வளோ சீக்கிரம் காரை கொடுக்கவும் மாட்டேன். ஸோ என்னோடய செல்லம் அது என்னோடய எல்சா. ஸோ என்னோடய எல்சா வந்து நான் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, இந்த எல்சா வாங்குறதுக்கு நான் என்ன பாடுபட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த எல்சான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நான் எப்போவுமே அதை எல்சாவை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எல்சா வந்து பத்திரமா என்னை கூட்டிகிட்டு வந்து என்னை விட்டுரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போவேன். எல்சா கிட்டே பேசுவேன் நான். ஸோ தெரியல, எனக்கு ஒரு ஆள் மாதிரி இருக்குது எல்சா. ஏன்னா யாருமே இல்லைனாலும் என் கூட வந்து எல்சான்னு ஒரு ஜீவன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். என்ன இருந்தாலும் நம்ம அது ஒரு இது தானே. ஸோ பொருளாக பார்க்காம என்னோடய ஃப்ரெண்டாக பார்த்துட்டு பழகணுன்னா எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து நான் எப்போவுமே எல்சாவை ஸ்டார்ட் பண்ணும்போது எல்சா பார்த்து கூட்டிகிட்டு வந்து விடு அப்படின்னு சொல்லுவேன் நான் எப்போவுமே. அப்புறம் வந்து முருகனை கும்பிடுவேன். பிகாஸ் வந்து நான் தெரில, எனக்கு எல்சா இடத்துல முருகனை கும்பிடணுன்னு ரொம்ப ஆசை. அதனால் முருகனையும் கும்பிட்டேன். ஸோ பிவிஆர் வந்துட்டோம், தியேட்டருக்கு வந்துட்டோம். கார் பார்க்கிங் விட்டேன் நான். வெளியிலேயே இன்றைக்கி பார்க்கிங் இல்லைன்னா அதுக்குள்ளே ஃபுல்லாகிடுச்சு தியேட்டர் உள்ள. ஸோ வெளியிலே கார் பார்க்கிங் இருக்குது. ஸோ அதனால் வெளியிலே விட்டுட்டு வந்துட்டேன். பிவிஆருக்கு வந்து இது ஆக்சுவலி ஐ திங்க் செகண்ட் டைம் நினைக்கிறேன் இது வந்தது. ஸோ பிவிஆர் வரலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. நைட் டைமில் ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருக்கேனா அப்படின்றது ஒரு சரி அவன் வாங்கிட்டான். ஆக்சுவலாக என்ன பேசிகிட்டு இருக்கோன்னா பாப்கார்ன் வாங்கலாமா ஏதாச்சும் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பட் ஆனால் ஒரு பாப்கார்னு 450 அதுக்கு வாங்காமலே போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கவே இல்லை. ஒரு பாப்கார்ன் வந்து 450. ஒரு கோக் வந்து எவ்வளோ அமௌண்ட் சொன்னாங்க, வெரி 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 காஸ்ட்லியான பிவிஆர் போல் இருக்குது. அதனால் நான் எதுவும் வாங்கலை. அதுவும் இல்லாமல் யாருக்கும் எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். படம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ உள்ளே போய் உக்காந்துட்டோம். ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது. பட் நல்லா இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது படம். காமெடி, சிவகார்த்திகேயன் ஆஸ் யூஷுவல் வந்து காமெடி, ஃபைட்டு நல்லா இருந்தது. எடுத்த உடனே ஒரே சிரிப்பு தான். ஆக்சுவலி சிவகார்த்திகேயன் படம்னா அப்படி தானே இருக்கும், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுங்க. மதிராசி படம் அவரோட படம் எப்போவுமே அதாவது நேச்சுரலாக வந்து ஒரு சிரிப்பு, நேச்சுரலாக ஒரு காமெடி பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தேன். ஆக்சுவலி வந்து இப்போ நான் சோகமாக தானடா பாடணும். சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்லை. நீ நல்லா வைபாக பாடு. இந்த சாங் நல்லாயிருக்குங்க, சூப்பராக இருக்கும் இந்த சாங்கு. ஸோ இந்த சாங்கை வந்து நான் ப்ளே பண்ண முடியாது. பிகாஸ் வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வரும்னால வந்து ப்ளே பண்ணலை நான். இந்த சாங் நல்லாயிருக்கும்.
இந்த ரமணா ஹாஸ்பிட்டலாடா போய் படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது கொடுத்துருப்பாங்க சிவகார்த்திகேயனுக்கு. நல்லா இருக்குது. ஸோ இன்டர்வல் வந்துடுச்சு. இன்டர்வலில் கம்மனை உட்காந்துருந்தோம். அந்த டைமில் என்ன பாப்கார்ன் மணி வந்து 12:45. அந்த டைமில் எதுவுமே போய் சாப்பிட வேண்டாம், வயிறு சரி இருக்காதுன்னு சொல்லி நாங்கள் எதுவுமே வாங்கலை. சாப்பிடவும் தோணவும் இல்லை, பசிக்கவும் இல்லை. சரி நைட்டு எனக்கு தூக்கமாக வருது, வேறு வழியிலே. ஸோ ஆஃப்டர் இன்டர்வல் இது வந்து லாஸ்ட்டு சாங்கு. சாங் மட்டும் இது மட்டும் லாஸ்ட்டாக எடுத்துட்டாங்க. ஸோ படம் ஓகே, நல்லாயிருக்கு படம். ஒரு 2 வாட்டி 3 வாட்டி பார்க்கலாம். சிவகார்த்திகேயனுக்காக வந்து ஒரு 4-5 வாட்டி கூட பார்க்கலாம். ஸோ அது மாதிரி இருந்தது. ஸோ படம் முடிஞ்சு நாங்கள் வெளியில் கிளம்பணும். லாஸ்ட்டாக என்ன டைம்னு சொல்லுங்கள், நீங்களே பாருங்கள். என்னோட எலிசாவை கூட்டிகிட்டு போய் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் விடும்போது என்ன டைமிங் காமிக்கிறேன்னு நீங்களே சொல்லுங்கள். பார்த்துட்டேன். வீடியோ வந்து கொஞ்சம் மொக்கையாக எடுத்தாச்சு. ஏன்னா அங்கே எல்லோரும் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து இருக்கிற வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் சொல்லிடுவேன். கார் பார்க்கிங் பக்கத்தில் அங்கே ஃபாஸ்ட் ஃபுட் கூட இருக்குது. சரி பசிச்சது சாப்பிட தான் பார்த்தேன். பட் அந்த டைம்லேயே செம்ம கூட்டங்க. ரோடு கடையில் சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது என்றைக்காவது ஒரு நாள் நைட் ட்ரைவ் போயிட்டு அதை சாப்பிட்டே ஆவேன் ஒரு நாள் கண்டிப்பாக. எனக்கு ரொம்ப நாள் ஆசை. யாருக்குடையாவது ரொம்ப பிடிச்சவங்க கூட போயிட்டு அந்த ரோடு கடையில் போய் நின்று ஜாலியாக ஏதாவது பேசி சாப்பிடணுன்னு ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை. பார்க்கலாம் நடக்குமான்னு பார்க்கலாம். ஸோ கார் எடுத்தாச்சு. என்னோட எல்சா அழகாக நிற்குதுல்ல. என்னோட எல்சா இருக்கையாக அப்படியே ஷைனியாக க்யூட் இல்லை அது. ஸோ வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். ஸோ ஃபைனலாக வந்து நைட் ட்ரைவ் நைட் ஃபர்ஸ்ட் டைம் தனியாக நாங்கள் வந்து மூவி பார்த்துட்டு வந்திருக்கோம். டைம் இப்போது 2 மணி. ஐயோ டைம் இப்போது 2 மணி, நைட்டு 2 மணி. நைட் ட்ரைவ் ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு இருக்கோம். வெற்றிகரமாக முடிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் அமைச்சிடுங்க. Until then, bye from Srijana. Good night.